ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். அத நான் இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த ஹார்ட்னஸ் வந்துரும். நான் போற இடங்களை எவ்வளவு என்னால ரசிக்க முடியுமோ அவ்வளோ ரசிக்கிறேன். என்னோட பாதி நாள் ஸ்பெண்ட் பண்ண ஆலம்பர கோட்டை இந்த வாரமும் வருது. அது கூடவே மேஜிக் நண்டு, ஆழி தேடி ஒரு டிராவல், எல்லாமே ஓவர் சைடு மவுத். எண்ட் ஆஃப் த ஷோ ஆழி பெரட்டு. இது எல்லாம் இந்த வாரம் மோரும் உணவும் இல்லை. கொஞ்சம் வெயிலோட ஜில்லுன்னு காத்தோட யாருக்கு தான் பிடிக்காது? படுத்து தூங்கிடுவேன், அவ்வளவு ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது. மை காட், என்ன ஒரு வியூ! வானத்துக்கு ஒரு வாசல் வச்ச மாதிரி இருந்துச்சு. பாருங்க, மேஜிக் மாதிரி உள்ள போயிடுது. சோ ஹாப்பி. எப்படி தெரியும் இங்கதான் இருக்கும்னு ஆழி? ஒரு வகடு எடுத்தா எப்படி நேரா அழகா எடுப்போம் நம்ம தலைக்கு, அந்த மாதிரி அழகா செதுக்கி இருக்காங்க. பாண்டிச்சேரியிலே ரொம்ப செல்வாக்கான கவர்னர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் தான் டியூப்ளே. கிருஷ்ணதேவராயரும் அவரோட மந்திரியும் கூட ஏமாந்துட்டாங்க. ஹாய் வெலச்சி. French cuisine means it's very easy. Posto à la crème. படத்துல வர ரெயின் எஃபெக்ட் மாதிரி அதேதான். சில மிந்து போனதெல்லாம் வச்சு அவங்க ஒரு சாப்பாடு பண்ணுவாங்க. அதுதான் பொலபி. ஃபிளேவர் இருக்கு என் வாயில. ஒருத்தருக்கு இவ்வளவு டெசர்ட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப பெரிய மனசு அவங்களுக்கு. ஐஸ்கிரீம் கரைஞ்சிடும், அதனால தான் சாப்பிடுறேன். இல்லைன்னா டிசர்ட்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இப்படி சாப்பிடுறத பார்க்கும்போது. பெசஞ்சு சாப்பிடுவோம் பாருங்க. எனக்கே வாய் ஊறுதுங்க. அம்மா வேற எதுக்கோ தான் யூஸ் பண்ண போறாங்க. ஒன்னொன்னு நான் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இம்ப்ரெஸ் வித் திஸ் டிஷ். நல்ல வாசனை. எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் வந்து இங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன். இங்க எவ்வளவு அழகா இருக்குன்னா, நான் விட்டா இங்கே டென்ட் போட்டு தூங்கிடுவேங்க. அவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க, அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்க சீல தெரிஞ்சு, அங்க நடுவுல கொஞ்சம் மண்ணு, இங்க கொஞ்சம் மரம், அண்ட் இந்த ஹைட்ல இருந்து அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க இதுக்காகவே இங்க வரணும் கண்டிப்பா எல்லாரும். ஐ திங்க் இது வந்து அந்த காலத்துல வந்து கொஞ்சம் பதுங்கி இருந்து ஏதாவது தாக்குறதுக்காக, இல்லனா ஏதாவது ஒளிச்சு வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இடம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, அப்புறம் அங்க இன்னொரு 2-3 இடத்துல நான் பாத்திருக்கேன். ஏன்னா ஒரு கோட்டைக்கு வந்துட்டு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஊர் தெரியும். இங்க வந்து யாராவது அந்த பக்கத்துல இருந்து வந்தாங்கன்னா இங்க இருந்து வந்து தாக்கலாம், இல்ல இங்க இருந்து கீழே இருந்து யாராவது வராங்கன்னா அதுக்கு செய்யலாம். ஐ திங்க் அதுக்குதான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து அங்கங்க வந்து சின்ன சின்ன கிணறு தோண்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த வீரர்களுக்காக கண்டிப்பா குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும்ல. எல்லாருக்குமே தெரியும், கடல்ல இருந்து தாண்டி கொஞ்சம் வந்து நம்ம தோண்டினாலே ஒரு 2-3 அடி தோண்டினாலே நல்ல தண்ணி வரும் குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரிதான் ஒரு இடத்துல இங்க வந்து தோண்டி வச்சிருக்காங்க. நிறைய தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக, குளிக்கிறதுக்காக. சரி, இத்தனை நூற்றாண்டாச்சே, சுனாமி வந்திருக்கு, ஆங்கிலேயர்கள் வந்து இதை தவிர்த்து இருக்காங்க. எப்படி இன்னும் இது ஸ்ட்ராங்கா இப்படி பெருசா நிக்குது? அதுக்கு காரணம் வந்து நம்ம மெட்ராஸ் மோட்டார் சிமெண்ட்ஸ். அந்த காலத்திலேயே வந்து அவங்க வந்து எப்படி சிமெண்ட் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, முட்டை, ஜாதிக்காய், சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து அதை செஞ்சிருக்காங்க. அது எப்படின்னா எதையும் தாங்கும் இதையும் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இத்தனை வருஷத்துக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுருக்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உயரம் அதிகமா இருக்கும். அங்க அந்த சைடுக்கு வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா, ஏன்னா மணல்லாம் வந்து 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 ஆப்வியஸ்லி கடல்னால சுனாமினால வந்து அங்க வந்து ஹைட் கம்மியா இருக்கு, இங்க நல்லா ஹைட்டா இருக்கு. ஐ திங்க் அதெல்லாம் வரலன்னா கண்டிப்பா அதுவும் இன்னும் ஹைட்டா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு கோட்டை செவரும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. மரத்தோட அழகான கிளைகள் ஃபுல்லா பரவி இருந்தது. ஒரு ஓவியம் வரைஞ்சு அங்கங்க மாட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமா அப்படிதான் என் கண்ணுக்கு பட்டுச்சு.
என்னை விட்டா அதை கழட்டி என் வீட்லயே மாட்டிருப்பேன். பெஸ்ட் பார்ட் சீவியூ தான். வரலாற்றை பறைசாற்றி கம்பீரமா நிக்கிற ஆலம்பர கோட்டைக்கு பின்னாடி ஆறும் கடலும் இணைற முகத்துவாரம் இருக்கு. அந்த பேக் வாட்டரும் கடலும் கலக்குற அந்த அழகு இருக்கே, எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். கடலுக்கு நடுவுல நின்று மீன் பிடிச்சிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் போல. இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இந்த தண்ணியில வந்து கால் வச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த சைடு வந்து ஃபுல் கடல், இந்த சைடு வந்து அந்த ஃபோர்ட் இருக்கு. அண்ட் இந்த எட்ஜஸ்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து மீன்லாம் நிறைய இருக்கு. இது ஜஸ்ட் என்னோட டைம். எனக்காக மட்டுமே இந்த மணல் திட்டு, படகு, வானம், ஜில்லுன்னு காத்து, பசுமையான மரங்கள், அப்புறம் இந்த கடல், இந்த அமைதி எங்கேயுமே கிடைக்காது. என்னை எங்க போட்ல கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தர் வர போறாரு. அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க சின்ன சின்னதா ஏதோ இருக்கு. அவர் வரட்டும், கேட்கலாம். ஹாய். ஹலோ மேடம். ஹாய். இவர் வந்து மோகன் ராஜா. இவர் தான் வந்து என்ன உள்ள போட்ல கூட்டிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். இருங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. இங்க வந்து குட்டி குட்டியா அதோ வருதே, இதெல்லாம் என்னது? இது சின்ன சின்ன நண்டு மேடம். இதுக்கு பேர் வந்து தில்ல நண்டு. தில்ல நண்டு அப்படின்னா? இது வந்து தண்ணி ஓரமா இருக்கும். அது ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதோட வளர்ச்சி வந்து ஒரு 200 கிராம் கிட்ட வளரும். 200 கிராம் கிட்ட? இத்தனோண்டு தான் ஈ மாதிரி இருக்காது நண்டா? அது சின்ன நண்டு, அது நல்லா வளர்ச்சி வரும். அது ஒரே ஒரு கைதான் இருக்கு அதுக்கு? சின்னதுல இருக்கு, கொஞ்சம் வளர வளர அது வந்து அந்த 2வது காலம் வந்துடும். அது நல்லா பெருசா வரும். இது கடிச்சா வந்து விஷத்தன்மை உண்டு. இது நண்டுல விஷத்தன்மை உண்டா? இது வந்து சாப்பிடக்கூடியது கிடையாது. ஓ, நான் அங்க ஒரு சின்ன வாக் போறேன் பாருங்க. மேஜிக் மாதிரி உள்ள போயிடுது. எல்லாமே உள்ள போயிடுச்சு. கை வச்சாலே போயிடுது அது. சரி, ஒரு போட்டோக்காக வாங்கல வெள்ள. இது இதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய வலை எடுத்துக்கோங்க. ஓ, பெரிய வலைக்குள்ளதான் இருக்காது, நம்ம தண்ணிக்குள்ள இது இருக்காது. என்னது அது? நண்டா? என்ன நண்டு இது? இது ஆத்து நண்டு. ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது ஓகே, தொட்டு பாருங்க. எப்பவுமே நண்டுக்கு வந்து ஹார்டா இருக்கும்ல, ஏன் இதுக்கு மட்டும் சாஃப்டா இருக்கு இப்படி? இப்போ அமாவாசை டைம்ல வந்து நண்டு வந்து தோல் உரிச்சிட்டோம். ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தண்ணியிலே வளர்ந்து அப்புறம் அந்த தோல் வந்து மறுபடியும் அந்த ஹார்ட்னஸ் வந்துடும். சோ அமாவாசை போதுதான் அது வந்து கொஞ்சம் சதை போடும். மதர் நேச்சர் வந்து எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல நம்மளுக்கு. அங்க எதுக்கு டென்ட் போட்டிருக்காங்க? நிழலுக்காக. நாங்க போக வேண்டிய போட் வந்துச்சு, போய் ஏற போறோம். பாண்டிச்சேரி சைட்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆழியை தேடி போறேன். மீன் பிடிக்கிறத பார்த்திருக்கேன், ஆழி பிடிக்கிறத நான் பார்த்ததில்லை. இப்போ இங்க ஆழி பிடிக்கிறதுக்காக நாங்க இங்க போட்ல போயிட்டு இருக்கோம். and it is so beautiful. clouds வந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு. மழை வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் இந்த வெயிலுக்கு இதுவே நல்லா இருக்கு. கொஞ்சம் காத்து இருக்கு. இங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு திருப்பி நிறைய மரங்கள் இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் லேண்ட், பட் அங்க தாண்டி சீ இருக்கு. வெரி பியூட்டிஃபுல். ஐ எம் so happy. ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்படி ஒரு போட் ரைட் வரேன். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. நண்டு மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குமா, மீன் மாதிரி சாஃப்டா இருக்குமா, எற மாதிரி லைட்டா நறுக்குன்னு இருக்குமா, எனக்கு தெரியல. ஆனா ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இவ்ளோ வயசானவங்களா? எல்லாருமே லேடிஸ் தான் இங்க எடுப்பாங்க. லேடிஸ் தான் வந்து இங்க ஸ்விம் பண்ணி எடுப்பாங்களா? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 50-55 வயசு ஆனாலே நம்மளுக்கு நடக்கிறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க இங்க தம் கட்டி தண்ணியில குதிச்சு ஆழி பிடிக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல. நான் ஐ திங்க் இன்னொரு சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் கொண்டு வந்திருக்கணும். எனக்கும் குதிச்சு போய் பிடிக்கணும்னு இருக்கு. பட் சேட்லி நான் கொண்டு வரல.
ஹை டைட் வந்தா வந்து அவங்க ஹை டைட்ல வந்து இவங்க எடுக்க முடியாது. தண்ணியோட லெவல் வந்து ஜாஸ்தியாகும் போது ஆமா அந்த இடுப்பளவு உள்ள தண்ணியில தான் அவங்க வந்து கால்ல வந்து தடவி அதை கையில எடுத்து அந்த கத்தியால உடைச்சு அது உள்ள இருக்கிறத எடுத்து அவங்க பின்னாடி ஒரு பேக் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பண ஓலையில பின்ன பேக், அதுல வந்து அவங்க போட்டுட்டு ஹை டைட் வரும்போது அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஆழிய புடிச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு போய் இப்படிதான் அவங்க வந்து அவங்களோட லைஃபே எங்க. அம்மா உங்க பேர் என்ன? செந்தாமரை. செந்தாமரை அம்மா, எத்தனை வருஷமா ஆழி பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதோட 20 குச்சிக்கிறோம். ஒரு பெரிய ஆழியா இருந்தா காமிங்க எனக்கு. இதுதானா? இங்க உள்ள வந்து சாஃப்டா சாதா இருக்கே அதுதானே? ஆமா. இது வச்சுதான் நீங்க கறி பண்ணுவீங்களா? ஆமா. சோ இதுக்கு வந்து உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த சைடு வாய் எப்படி எனக்கு புரியல, சொல்லுங்க. இந்த ஆளி பாத்தீங்கன்னா வந்து ஒரு அன்ஷேப்பா தான் இருக்கும். ஸோ 2 சைடு 2 அந்த ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமா. இந்த பக்கம் இது ஒரு மவுத், இது இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இது ஒரு பார்ட், இது ஒரு மவுத். ஸோ இந்த சென்டர்ல இருக்கும் இது ஒரு மவுத். இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒன்னா இருக்கும். அது ஓகே. சோ நம்ம அதை பார்க்கும்போது தெரியும் 2 பார்ட் வந்து ஒன்னா ஒட்டிக்குது. அதை வந்து நம்ம உடைச்சு எடுக்க வேண்டியது. ப்ளீஸ் எனக்கு கவர்ல போட்டு கொடுங்கக்கா. ரொம்ப அழகான பையில வச்சிருக்காங்க. நீங்களே செஞ்சதா இந்த பைய? கறி நீ குத்து வச்சோம்மா. ஆமா பாப்பா சூப்பர் கறி, மடு கறி, பெரிய கறி. இப்போ நம்ம ஒரு கவர் ஃபுல்லா வாங்கியாச்சு, ஆழிக்கறி பண்ண போறோம். ஆனா கறி உங்களுக்கு குத்து வச்ச கறி அது. அப்படியா? தேங்க்யூ. கரை கறி இவ்வளவு டிஃபரெண்டா இருக்கேன். இது மடுவுல காலால எடுக்கிற கறி. ஆமா. இது சூப்பரா இருக்கு. அப்படியே இருக்கு, அமைச்சாலும் நல்லா இருக்கும். பெருசா இருக்கும். அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்தீங்கன்னா அப்புறம் காப்பீங்க. இந்த உலகம் முழுக்க ஆச்சரியம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. என்னை இந்த சின்ன விஷயமே இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுது. இன்னும் இந்த டிராவல் என்னை எப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். கடப்பாக்கம் ஆலம்பரா குப்பம்ல இருக்கேன்னா அங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஆழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இங்க அனுசியா அக்கா எனக்கு அதை சமைச்சு தர போறாங்க. சோ சொல்லுங்க அக்கா, முதல்ல அது எப்படி நம்ம கிளீன் பண்ணணும்? ஆழியை எடுத்துட்டு வந்து அது உள்ள ஒரு அந்த சதையில ஒரு கருப்பா இருக்கும், அதை எடுத்துருவாங்க. அது செகண்ட் 2வது கட் பண்ணி வச்சு மறுபடியும் கிளீன் பண்ணணும். முழுசா இருக்கிற ஆழியில கருப்பா இருக்கிறத அதை கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே போடாம அதையும் பாதியா கட் பண்ணி கிளீன் பண்ணணும். அப்பதான் உள்ள இருக்கிற மண்ணும் அழுக்கும் முழுசா கிளீன் ஆகும். ஆழி வந்து எவ்வளோ ஃபேமஸ்ங்க. இது எப்பவுமே சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஏரியாவில இதனுடைய தெரியல. வெளிநாட்டுல நல்லா சேல்ஸ் அதுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இங்க அதனுடைய இது தெரியல. இது நிறைய மெடிசன் உண்டு இதுல, அதனால நிறைய வெளிநாட்டுல சாப்பிடுறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு போகும். எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய போகுது. இது நம்ம ஊர்ல நிறைய ஜனங்களுக்கு தெரியல. கிடைக்கிற இதயத்துக்கு நல்லது இங்க கிடைக்குதுன்னே வந்து தெரியல ஆழி. இப்போ முதல் தடவை செய்யறவங்களுக்கு அது எப்படி தெரியும் நல்லா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு? எத்தனை தடவை கழுவினா வந்து அது 4 முறை கழுவலாம். 4 தடவை கழுவலாம். 4 தடவை கழுவினா அது ஒரு மாதிரி சரியாயே வந்து தண்ணி கலரா தான் வரும். இருந்தாலும் அது சரியாயிடுச்சு, நமக்கும் ஒரு திருப்தி. ஒரு 4 தடவை கழுவும். ஓகே. இதோட அடுத்த முக்கியமான ஸ்டெப் வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சு எடுக்கிறாங்க. சோ தண்ணி வந்து திருப்பி இருக்க கூடாது. நம்ம இப்போ ஆழி பெரட்டல் பண்ண போறோம். அதை தவிர்த்து வேற என்ன பண்ண முடியும் ஆழி வச்சு? ஸ்ப்ரே பண்ணலாம், தொக்கு மாதிரி செய்யலாம். மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சுத்தம் செஞ்சு வச்ச ஆழி மேல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி ஊற வைக்கணும். தண்ணியை இருத்து வச்சிருந்தாலும் உடனே தண்ணி விட்டுருச்சு. அவங்க அருவாமனையில வெட்டுறதே ஒரு தனி ஸ்டைல். நானும் ரொம்ப நாளா அதை கத்துக்கணும்னு பாக்குறேன். எனக்கு அவ்வளவு ஃபாஸ்டா வராது. எங்க விரல் வெட்டிடுவோன்னு பயம் எனக்கு. ஆனா உங்களுக்கு சின்ன வயசுல கத்தியில வெட்ட வராது எங்களுக்கு. உங்களுக்கு கத்தியில வெட்ட, எனக்கு கத்தியில நல்லா ஈஸியா வரும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட். ஆழியும் இதயத்துக்கு நல்லது, நல்லெண்ணெயும் இதயத்துக்கு நல்லது.
கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். ஆஹா, அது போட்ட உடனே அந்த வாசனையே தனி. அது எனக்கு இதனால இஞ்சி பூண்டு வந்து சாதத்துல சேர்க்க ரொம்ப பிடிக்கும். எது சாப்பிட்டாலும். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அவ்வளோ உப்பு போதுமாக்கா? கொஞ்சமா? அது உப்புலயே வளருது. அது இது உப்புலயே வளருது, அதனால உப்பு கம்மியா தான் போடணும். அது ஓகே. அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, நல்லா ஊற வச்சிருந்த என்னோட ஆழி, கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்க்கணும். என்னோட ஃப்ரெஷ் ஆழி வந்து உள்ள போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்காது. இது நீங்க வந்து சாதத்தோட இல்ல சப்பாத்தி சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம். தோசைக்கு இன்னும் நல்லா இருக்கும். சூடா கிறிஸ்பியா சாம்பார் சாதம் நல்லா சூடா இருந்து அதை போட்டு சாப்பிடலாம். பட் தோசை மேல இருக்கு இப்போ கண்ணு இருக்கு. சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா செம்மையா இருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லனா அடி பிடிச்சிரும். அது அதான் சிம்மில் வச்சு மூடிட்டாலும் அப்படியே ஆயிடும். அது நைஸ். அந்த தண்ணி விட்டதெல்லாம் கூட இன்னும் நல்லா சுண்டிருச்சு தண்ணி எல்லாம். அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா திக் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அந்த இன்னும் மசாலா போட்டது வந்துட்டு, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் கொஞ்சம் சைட்ல இருந்தது இல்ல, கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி அதெல்லாம் கூட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அது அதோட பெப்பர் போட்டோம்னா நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும். தூவி போட்டுக்கலாம். ஓகே. கொத்தமல்லி. ஓகே. அது ஆக்சுவலா ஒரு அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் வந்து டேஸ்ட் எல்லாம். அந்த கடாய் சாதம் சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்ல. சாதம் எல்லாம் எடுத்துட்டு கடைசியில சாதம் கொஞ்சம் நெய், ஒரு டிராப் நெய் விட்டு அதை கிளறி, ஆஹாஹா. அதுவும் மழை காலத்துல வந்து வீட்டுல எனக்கு வந்து அப்படி செஞ்சு தருவாங்க. ஊறுகாய் எல்லாம் செய்யும் போது அதுல சாதம் போட்டு அப்புறம் மாம்பழம் வச்சு கொடுப்பாங்க. அதோட சூப்பரா இருக்கும் அது. ஸோ ஆல்ரெடி ஆழி வந்து பிடிக்கும் போது அங்க வெண்ணிலாக்கா வந்து சொன்னாங்க, இது ரொம்ப லக்கினா, ஏன்னா இருக்கிறதுல எல்லாம் பெருசா வந்திருக்கு அப்படின்னு. அனுஷ்யா அக்காவும் ஊரு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போறேன். வாவ், சூப்பர், செம்மையா இருக்கு. இதயத்துக்கு சூப்பரா இருக்கு. வாய்க்கு மட்டும் இல்லாம இதயத்துக்கும் சூப்பரா இருக்கு. மசாலா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஆழி வந்து அவ்வளோ சாஃப்டா வாயில கரையுது. அது